ஈமானுக்கு பின்னால தீனில அடியார்களிடமிருந்து அல்லாஹ் தஆலாவினால வேண்டப்படுகின்ற முதன்மையான ஒரு விடயம்தான் அந்த தீனில இஸ்திகாமத், உறுதிப்பாட்டை அல்லாஹ் காட்ட வேண்டும். நீங்க தீன்ல ஈமான்ல உங்களோட நிலைப்பாடு ஒரு தற்காலிகமான ஒரு தொடர்பா அல்லது அது நிஜம்தானா, யதார்த்தமா, ஹக்கீகத்தா, நிரந்தரமா, அது உறுதியானதா, பலகீனமா, இதை உலகத்தை காட்டணும். ஈமானுடைய உறுதிப்பாடு காட்டப்படுகிறது. அதனாலதான் தீனுடைய நிலைப்பாடு முடிவு செய்யப்படும். எப்ப ஈமான் உறுதிப்பாடானது இருக்குதோ அங்கால அவருடைய ஷரியத்துடைய வாழ்க்கையிலையும் உறுதிப்பாடு இருக்கும். ஈமான் உறுதிப்பாடு இல்லைன்னா ஷரியத்திலையும் தளம்பல் நிலை தான் இருக்கும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு மாறிக்கொண்டிருப்பார். அது சொல்ல இஸ்திகாமத் என்பது அந்த உறுதிப்பாட்டை வேண்டுதல் என்பது எங்களுக்கு மட்டுமில்லை, அல்லாஹ் நபிமார்கள்ட்டையும் அதுதான் கேட்டான். ஃபஸ்தகிம், நபியை நீங்க உறுதியாயிருங்க. இந்த வேண்டுதல் யாருக்குமே சலுகை என்பது கிடையாது. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நீங்க உறுதியாயிருங்க. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, உறுதிண்டா அவங்களுக்கு விளங்கின மாதிரி, அவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, கமா உமிர்த அவங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரி. தீன்ல அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வந்துச்சோ அப்படி நடக்கிறது தான். அதுல நீங்க முன்பின் ஆக்கையெல்லாம் வந்து இந்த கட்டளை எல்லாம் எவ்வளவு வலுவான கட்டளைய அருமை நபி ஸல்லல்லாஹு பார்த்து சொல்லிட்டு ஒமன் தாப மாக்க, இதே கட்டளை தான் அவங்களுக்கு பின்னால வர எல்லா முஸ்லிம்களுக்கு. எல்லாம் தௌபா செஞ்சுட்டு, சிறுக்கிறது தௌபா செஞ்சுட்டு, பெருவாங்க தௌபா செஞ்சுட்டு நபிக்கு கூட தீனிப்படி வாழவன் வந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இதே கட்டளை தான், உறுதிப்பாட்டை காட்ட வேண்டும். சந்தர்ப்பவாதிகளாக நடக்கிறது தீன் இல்லை. ரமதான சந்தர்ப்பம், அதை கொஞ்சம் கலகலப்பா சந்தோஷமா தீனா காட்டிட்டோம், இனி முடிச்சு. இது எல்லாரும் தீனாக ஆக மாட்டாரு. ஒரு காலத்தோட சம்பந்தப்பட்ட, நேரத்தோட இடத்தோட சம்பந்தப்பட்டு முடிக்கிறது தீன் அல்ல. அது இஸ்திகாமத், நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் நபிமாரிடையே சோதிச்சான். இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதித்தார். அவருடைய இஸ்திகாமத் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட அதுல ஆட்டம் காணல, உறுதியாக இருந்தார்கள், பூர்த்தியாக நிறைவேற்றினார்கள். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரைஸ் தான் இன்னி ஜாயில்களின் நாசி மாமா, அவங்களுக்கு நான் மனித சமுதாயத்தின் இமாமத் என்ற அந்த தலைமை பகுதி, அந்த பதவியை அவங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னான். சமூகத்துக்கு முன்னோடியாக வழிகாட்டுகின்ற அந்த தகமைக்கு எல்லாம் எடுத்த சோதனை இஸ்திகாமத். இஸ்திகாமத் யார தீன்ல இருக்குதோ அவர்கள் தான் சமூகத்தை தீனின்படி வழிநடத்த தகுதியானவர்கள் என்று அல்லாஹ்வினால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யார்கிட்ட அவரை தீனிலேயே உறுதிப்பாடு இல்லை, சந்தர்ப்பத்தை ஏற்ற மாதிரி மாறண்டா, சமூகத்துக்கு தீனின்படி வழிகாட்டுவதற்கு தகமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு தெரிவு செய்யப்பட மாட்டாது. அதாவது குர்ஆன்ல இந்த சமூகத்துக்குரிய தலைமைத்துவத்தை வஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு வகானு பிஆயாத்தினா யுகினூன். இந்த உம்மத்துல இப்ப மட்டும் இல்ல, பனு இஸ்ராயீல்கள்ல எல்லா நபிமாருடைய காலத்திலையும் உள்ள அல்லாஹ்வுடைய சுன்னத் தான் அவர்களை நாங்கள் இமாம்களாக ஆக்கினோம். சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு, எங்களுடைய கட்டளைகளை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லி அந்த சமுதாயத்தை ஒரு தீனுடைய வழியில வழிநடத்தக்கூடிய அந்த தகமையையும் அந்த அனுமதியையும் அந்த ஆற்றலையும் அந்த பக்குவத்தையும் பதவியையும் கொடுத்தோம். எனது ரெண்டு தன்மைகளின் அடிப்படையாக வச்சு லம்மா சபரு ஒகானுபியாத்தினா யுகைனும். ஒன்றவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். என்ன பொறுமை? இஸ்திகாமத்துல பொறுமை. இஸ்திகாமத் என்பது சோதனையினூடாக வரும். அந்த ஒவ்வொரு சோதனையிலையும் சபர் செஞ்சாதான் இஸ்திகாமத் வரும். சபர் இல்லாதவர்கள் விட்டு ஓடிவாங்க.
கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, இது கஷ்டமா இருக்குது, விட்டுருவாங்க. வந்து அல்லாஹ் இஸ்திகாமத் என்ற அந்த உயர்ந்த தரத்தை கொடுப்பதற்கு அவருக்கு சபுர் இருக்குதான்னு எல்லாம் பார்க்கிறான். பொறுமை இல்லாதாக்களுக்கு இஸ்திகாமத் கிடைக்காது. காணல, கொஞ்ச நேரம் காணல, ஆளை காணல. என்ன காணல? அவரு சபர் இல்ல, இஸ்திகாமத் இல்ல, கொஞ்சம் இதெல்லாம் போயிட்டாரு. அமல்ல இல்ல ஆள். அவர் செஞ்சு வந்த அந்த இது இல்ல. இப்ப இஸ்திகாமத் இல்ல, இஸ்திகாமத் இல்ல, சபர் இல்ல. சபர் இல்லாதாக்களுக்கு இஸ்திகாமத் கிடைக்காது. அதே போல அல்லாஹ்வுடைய பொறுத்து தெரிவும் நடக்காது. அவர்களுடைய தீனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர்கள் மூலமாக சமூகத்துடைய தீனுக்குரிய பாதுகாப்புக்கும் இவர்கள் பயன்படுத்தப்பட மாட்டார்கள். சமூகத்துடைய தீனுக்குரிய பாதுகாவலர்களாக நாம் இவர்களை பயன்படுத்துகிறோம். அதான் சொல்றான். இவர்களால சமூகத்துடைய தீன் பாதுகாக்கப்படுகிறது. இவர்கள் இருக்கிறதுனால இந்த மக்கள் தொழுகையாளி ஆகிறாங்க. இவர்கள் இருப்பதனால இந்த மக்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. இவங்க இருக்கிறதுனால இந்த மக்கள் ஹராம்களால் விளங்குது. இந்த மக்கள் சுன்னத்தின் பக்கம் வழிகாட்டப்படுறாங்க. சமூகத்துடைய தீனுடைய பாதுகாப்பு இவர்கள் மூலமாக முடிவு செய்யப்படுகிறது என்றால் அவர்களுடைய தீனுடைய பாதுகாப்பு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் முடிவு செய்யப்பட்டதனுடைய அந்த முத்திரை தான் இஸ்திகாமத் என்பது. அந்த இஸ்திகாமத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்றால், லம்மா சபரு ஒகானுபியாத்திரா யுக்கேனும், அவங்களது சோதனைகள் வருகின்ற பொழுது சபராக இருக்க வேண்டும். சோதனை வரும். சோதிக்கப்படாமலுக்கு யாருக்குமே பதவிகள் கொடுக்கப்படுறது இல்லை. எங்களை கண்ணியமா வரவேற்கணும், அது துனியாவுடைய லைன். அல்லாவுடைய பொறுத்து அப்படி இல்லை. அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய கலீலை சோதித்தான், தன்னுடைய ஹபீபை சோதித்தான். இவரு எங்களுக்கு எது சோதனை செய்து வராது. கலீலை சோதிக்க சரி, ஹபீபை சோதிக்க சரி, நாங்க அதுக்கு ரெடி இல்லைன்னா அப்ப இந்த வரையறைக்கு நீ உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, பேசிருங்க. அந்த தொடர்ல கொஞ்சமாவது உங்களுக்கு பொங்கலாவது கிடைக்கணும் என்றா அந்த சோதனையின் போது சபராக இருக்கணும். என்ன சோதனை? எல்லாம் முடிவு செய்யற சோதனை. யார் யாருக்கு எப்படி வருமா தெரியாது. பலதரப்பட்ட சோதனைகள் சோதித்தார். கிட்டத்தட்ட 30 வகையான கட்டளைகள் அல்லாஹ் கொண்டு சோதித்தார். அதுல ஒவ்வொரு கட்டளை ஒரு பாரமணிகளும் தெரியும். மகள அறுக்கிறது லேசான சோதனை. மனைவிய வீட்டுல விட்டுட்டு போக இயலாதுதான். நாம இந்த கிழமை 3 நாள் போகல. வீட்டுல வீட்டுக்கு வந்து காட்டில இல்ல, வீடு எல்லாரும் வீட்டுக்குலாம் இருக்குது. ஆனா மனைவி தனிய ஒருத்தர் இல்ல, ஆனா போகல. எது டிராவல்ஸ்ல மனைவி ரோட்டில விடல, வீட்டுல விடல, காட்டில விடல. வெறும் ஒரு புல்லு கூட இல்லாத கல்லுல கரைகிறது. கல்லுக்கு இருக்கிறது, புல்லு கூட இல்லை. புல்லு இருந்தால்தானே மிருகமாகுது. அவ புல்லு கூட இல்லாத இடத்துல விட்டுப்பட்டு போனாங்க. எவ்வளவு பெரிய சோதனை, எப்படியான சோதனை. இறைக்கு பின்னால் தான் இந்த சபுர காட்டினார்கள். அல்லாஹ் கபூல் செய்தான். சமூகத்துடைய தீனுடைய பாதுகாப்புக்கு வழி நடத்துவதற்கு தேவையான தலைமைத்துவத்திற்கு ஆளாக நபிமாவுடைய துவாவுடைய கபூலியத்துக்கும் வந்தா இஸ்திகாமத் தான் நிபந்தனை செய்யும். துவா செஞ்சாங்க, 2 பேரும் சேர்ந்து துவா செஞ்சாங்க. ஒரு ஆள் துவா செஞ்சா அடுத்த ஆமீன் சொல்லுங்க. 2 நபிமார்களும் கூட்டாக சேர்ந்த துவாவுதான். நபிமார்களை பார்த்து சொன்னால் அது உஜீப தாவத்துக்குமா 2 பேரும் துவாவும் கபூல் ஆயிடுச்சு. 2 பேரும் இந்த கூட்டாக துவாவும் இருக்கிறாங்க. அதான் மோசாவுடைய துவான்னு தான் சொல்றேன். அது உஜீப தாவத்துக்குமா 2 பேரும் துவாவும். அப்ப 2 பேரும் துவா கபூல் ஆகிக்கிறது. ஆனா நிபந்தனை தெரியுமா? அதுக்கு சோதனை கொண்டு இருக்கு. என்ன சொன்னா அவனை சோதிக்கப்படும். நீங்க உங்களுடைய இஸ்திகாமத்தை காட்டணும். அவங்க 2 பேரும் துவாவும் 2 நபிமாவுடைய கூட்டா சேர்ந்து கேட்ட துவா. 2 பேரும் துவா கபூலாகிட்டு முடிவு செஞ்சாச்சு.
ஆனா அந்த முடிவு செய்ய கபூலியத்து வெளியாகிறதுக்கு நீங்க சோதிக்கப்படுவீர்கள். என்ன சோதனை? இஸ்திகாமத்துடைய சோதனை. அதனால ஃபஸ்தகீமா, நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய இஸ்திகாமத்தை காட்டுங்க. சரி, இஸ்திகாமத் காட்டினார்கள். எவ்வளவு காலம் தெரியுமா சோதிக்கப்பட்டீங்க? 40 வருஷம் சோதிக்கப்பட்டீங்க. கொரோனா அழிச்சுறது அழியே இல்லையே. 10 வருஷமாயிட்டு அழியே இல்லையே, 20 வருஷம் அழியே இல்லையே, 30 வருஷமாட்டு அழிய, 35 வருஷமாட்டு அழியே இல்லையே. இன்னும் அந்த அட்டகாசம் தானே, இன்றைக்கு அழிவு தானே. இப்பயும் மக்கள் கொண்டு தானே இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன துவா சரி, துவா சரி. 39 வருஷம் ஆயிட்டு இன்னும் அந்த அட்டகாசம் நடக்குது தானே. நபிமால துவா செஞ்சு, சேர்ந்து துவா செஞ்சு எல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கையுமா நீங்க 2 இஸ்திகாமத்தை காட்டுங்க. இதெல்லாம் காலங்கள் இல்லையே, இதுதான் காரணம். 40 வருஷம் நல்லா பார்த்தான். 40 வருஷத்துல நபிமால தடுமாறுங்க. உறுதி இருந்தது, எல்லாம் கபூல் செய்வான். எங்களுக்கு நீங்க உறுதியா இருங்க, நீங்க அவங்களோட தீன்ல உறுதியா இருங்க, சோதனைகள்ல நீங்க உறுதியா இருங்க. அப்புறம் அழிச்சு காட்டினா உலகம் அழியும் வரையில மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு அல்லாவுடைய தண்டனையாக அல்லாஹ் உலகத்தை காட்டினான். அப்படி என்ன பிரயன் இவங்க 2 பேரும் இஸ்திகாமத் அவ்வளவு உறுதியாக. சரி, அதனால ஈமான படிக்கிற மாதிரி இஸ்திகாமத் தான் படிக்கணும். நினைப்பு வந்தா பள்ளிக்கு வந்து தலையை காட்டிட்டு போறதுக்கு பேர் தீன் இல்லை. மௌத்துவரையிலையும் இந்த தொட்ட தீனுடைய அமலை தொடருவேன், என்ன வந்தாலும் சரி என்ற உறுதிப்பாட்டில போறதுதான் அபுல் புரி. அங்கால சஹாபாக்களுக்கு பையன் எடுக்க சும்மா வரும் பேச்சில உடல் உபதேசம் செஞ்சாங்கண்டா அது உறுதிதான். அப்படிதான் கடைபிடிச்சாங்க. அந்த உறுதியான பேச்ச பையத்தாக எடுக்கப்படுதுண்டா உறுதியிலையும் உறுதியானது. அவனை சொன்னாங்க பாயானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நபிசரோட கையில பையத் செய்யோம். பையத் செய்யாவிட்டாலும் விஷயம் உறுதிதான். நீங்க பார்த்து சாய்ஸ் பண்ணி கொள்ளுமோன்னு இல்லை. சாதாரண விஷயம் சொன்னாங்கன்னா அவங்களோட கருத்துல சரி இப்படி சொல்லிருக்காங்க, நீங்க பார்த்து செஞ்சோனுங்க. அப்படி எந்த ஒரு சாபிக்கு சாய்ஸ் கொடுக்கல, சொன்னதை செய்யறதுதான். அப்படியான கட்டளைய இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு பையத் செய்யப்பட்டது. நாங்க பையத் செஞ்சோம். என்ன பையத்? சொல்றதை கேட்டு வெளிப்படுவோம். எங்களுக்கு என்னென்ன கட்டங்கள்ல என்னென்ன நிலைமைகள்ல தீன் என்ற பேர்ல என்னென்ன முடிவுகள் வருகிறதோ அதுல முட்டிக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த முடிவுகளுக்கு வழிபடுவோம். அதான் அவங்க சொல்லப்பட்டது. அஞ்சு கட்டங்களை வெளியிடப்பட்டது. ஏன்னா ஒரு மனிதன் தீனுடைய விடயத்தில ஒரு கட்டத்தில் இருப்பது சரி, இந்த நிலவு மாறக்களை இருப்பானா என்பது கேள்விக்குறி. வேறு நிலவு மாறக்கள் ஆளிக்குமா என்பது கேள்விக்குறி. இப்ப சரி, இப்ப எல்லாரும் பள்ளியில இருக்கிறாங்க, இப்ப எல்லாரும் நம்மளோட இருக்கிறாங்க, இப்ப எல்லாரும் பாவத்தை விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப சரி, இந்த நிலைமை மாறி வேறொரு பாவமா நிலைமை வந்தா இதே நிலைப்பாடு இருக்குமா என்றுதான் கேள்வி. இருக்கத்தான் வேணும் என்பதனாலதான் மையத்திற்கப்பட்டது. நீங்க மாறிடக்கூடாது, ஆள் மாறக்கூடாது. லேசா இருக்குது சரிங்க, கஷ்டமா இருக்குது, இந்த கட்டளை நிறைவேற்ற இயலாது, அவ்வளவு கஷ்டமா நிலைமை அப்பையும் இருக்குது. உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது, அப்பையும் சரி. மனசு கொஞ்சம் பாரமா இருக்குது, வெறுப்பா இருக்குது, மனசு ஏற்றுக்கொள்ளுதில்லை, நப்சு ஏற்றுக்கொள்ளுதில்லை, அப்பையும் செய்யணும். அஞ்சாவது, அவங்களும் சமூகத்தில் வரவேற்பு இருந்தது செஞ்சீங்க. இப்ப உங்களை புறக்கணிக்கப்படுவதை கணக்கெடுக்கல, அவங்கள கணக்கெடுக்கல, அவங்களுக்கு பெருசா வரவேற்பட முடியுது அப்படி அப்படின்னு அப்பையும் செய்வோம். அல்லாஹ்வுடைய கட்டளை. சஹாபாக்கள் நிலைமைகள் மாறிக்கொண்டு போகின்ற பொழுது உங்களுடைய தீனுடைய தொடர்பு உறுதியாகத்தான் இருக்கணும் என்று பெயர் தெரிவிக்கப்பட்டது. சில நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த தீனுடைய தொடர்பை வச்சுக் கொள்ற ஆட்களுடைய ஏமாற்றத்தை ரூமி நாமத்திலாங்க கதை ஒன்று சொல்றாங்க விளங்குறதுக்காக. அது ரமதானுடைய சந்தர்ப்பம் முடிங்கி போறதும் மக்கள் தன்னுடைய அமலுடைய தொடர்பை அப்படியே மறந்து போறதும் அதை தெளிவாக காட்டுது.
அந்த கதை என்ன கதைன்னா, இந்தியாவோட இமயமலை இருக்குதானே, இமயமலை கடுமையான குளிர்காலம். அப்ப இமயமலை பதிந்தா குளிர்காலத்துல கடும் கடும் குளிரா இருக்கு, பனி உறைஞ்சு போயிருக்கு. அந்த நேரத்துல போய் பார்த்தா அந்த மலை அடிவாரத்துல, இமயமலை அடிவாரத்துல பிரம்மாண்டமான பாம்பு உண்டு, மலைப்பாம்பு உண்டு, பிரம்மாண்டமான மலைப்பாம்பு உண்டு செத்து கிடக்கு. போனவர்கள் பார்த்தாங்க, ஓ பிரம்மாண்டமான பாம்பு ஒன்று கிடைக்கு, இதை கட்டி இழுத்துட்டு ஊருக்கு கொண்டு போன எல்லாம் கூத்து காட்டலாம் ரெண்டே போன பாட்டி இருக்காங்கன்னா கவுத்த போட்டு கட்டி எல்லாம் சேர்ந்து ஹோ பாண்டு இழுத்து எடுத்துட்டு ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஊருக்கு கொண்டு வந்தா தெரியுதானே, நான் பிரம்மாண்ட பாம்பு கொண்டு வந்துக்கிறாங்கன்னா ஊரை திரண்டு வந்து இப்ப புதுனம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்ப பல விளையாட்டு கொண்டு வந்தாங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்ப யானை கொண்டு வந்து காட்டுறேன் பெண்ணால் கொண்டாடத்துக்கு, பாம்பு கொண்டு காட்டினேன் எப்படி. இப்ப நேரம் போக போக காலையில சூரியன் உதிக்கும் விளங்காது, இந்த குளிர்காலம் தானே, 12 மணி ஆனா தான் லேசான சூடு வரும். அப்படி நேரமாகின்ற பொழுது பார்த்தா 12 மணி லேசான, அப்பதான் லேசா சூடு வருகிறது. பார்த்தா அந்த பாம்பு தலையை உயர்த்து சாகல்ல பழைய தலையை உயர்த்தாங்க. ஆடின உடனே எல்லாரும் பறந்துட்டாங்க, ஒத்தரையும் காண. மழைப்பாம்பு தலை உயர்த்திட்டு வாயை விரிக்கிட்டு அங்க பார்க்குது, அடிப்பாங்களா? இது கதல்ல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி அந்த மலைப்பாம்பு அந்த குளிருடைய அந்த சூழல்ல செத்து போகல, செத்து போன மாதிரி அடங்கி ஒடுங்கி அப்படி கிடந்துச்சோ, இப்ப எல்லாரும் வந்து அதுக்கு மேல அதிகம் செலுத்தினாங்க, யாரும் பயப்படல. மலைப்பாம்பு மாய்தான் உங்களுடைய நப்சே அப்படியே ரமதானுடைய ரஹ்மத்துடைய கூழ்ல அப்படியே செத்த மாதிரி போயிடுச்சு. பாவமே தெரியாதாக்களை கூட எல்லாம் பள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாவங்களுக்கு சம்பந்தே இல்லாத மாதிரி, பாவத்தை நினைச்சு கூட பார்க்கல மாதிரி பள்ளியில விடிய விடிய குர்ஆன் திக்ர் திலாவத் துஆவும் அப்படி இருக்கிறாங்க. என்ன விளங்குதா, இவங்களை நப்சி செத்து போயிட்டு இனி பாவமே செய்ய மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா அதாவது சவால் குறை கண்டதும் என்ன நடக்கும், மூடப்பட்ட நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும், சுவர்க்கத்தின் கதவு திருப்பி மூடப்படும், கடலுக்கு வீசின சேத்தான்கள் விலங்கு காட்டப்படும், அதுவும் வந்துடும். இப்ப பாவத்துடைய தைரியம் வந்துடும். பாவத்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பெண்ணால் பிற கண்டானே சூடு பிடிக்கிறது பாவம். முதலாவது பாவத்துக்கு பயப்பட தேவையில்லை, சத்தம் வடில் சத்தம் உண்டாகுது. இனி எல்லாம் பயப்பட தேவையில்லை பாவத்துக்கு. முதலாவது வடில் சத்தம் அறிவிக்கப்படுகிறது, பாவத்துக்கு பயப்பட தேவையில்லை ரெடி ஆரம்பிச்சு சொல்லி முதலாவது நெருப்பு காட்டப்படுகிறது. நாம நெருப்பு கொண்டு பயப்பட தேவையில்லை, அதுதான் நெருப்புடைய சத்தம். நரகவாதியுடைய கொண்டாடுதான் நெருப்பு. ஆகவே எங்களுக்கு நரகத்துக்கு பயப்பட பயம் இல்லை என்பதுதான் பெண்ணுடைய வெடியுடைய அடையாளம். இனி பாவத்துக்கு பயம் இல்லை என்பது. எப்படி அந்த குளிர் நீங்க உடனே அந்த பாம்பு எழுதி தடை உயர்த்ததோ, சில பெண்ணார் அன்றைக்கு எல்லாருடைய நப்சும் பாவம் கேட்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு பெண்ணாளுக்கு ஒரு பாவம் செய்யறது இல்லையா? பெண்ணால் கலாச்சாரம், பெண்ணால் களியாட்டம், பெண்ணாலைக்கு என்ன பெண்ணாலைக்கு மணி சலுகை ஒன்று கொடுத்திருக்கேன், என்னை பாவம் செய்ய ஒன்றும் இல்லை. ரமதானுடைய கூழ்ல அடங்கி கிடந்த நப்சு இன்றைக்கு ரமதானுடைய கூழ் பைத்து இன்னைக்கு பழைய மாதிரி மீண்டும் பாவத்தின் என்பது என்னன்னா இஸ்திகாமத்தில் ஃபெயிலாகி விட்டார்கள். இஸ்திகாமத்தில் முதலாவது சோதனை, ரமதான் முடிகின்ற முதல் நாளுடைய சோதனை. நீங்க எவ்வளவு நாள் உறுதியா இருந்தீங்க, இன்றைக்கு சபுராக இருக்க வேண்டும். ரமதான பாவத்துல சூழல் இல்லை, இப்ப சபுர் இல்லை, என்ன பாவம் இல்லை. ரமதான் முடிஞ்சதும் பாவத்தை விட்டு நாங்க எங்களை பாதுகாக்கிறதுக்கு பொறுமை தேவை. ஏன் பாவம் திறந்துட்டாச்சு, அந்த பொறுமை, அந்த பொறுமைக்கு யக்கீன் தேவை. ஈமானுடைய பலகீனத்தோட பொறுமை வராது. சொல்லலாம் கம்சோர் ஈமான் சாட்சாத் கிங்ஸ் ஆகி
பலகீனமான ஈமான் உள்ள உள்ளம் பாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாவத்துடைய பசி உண்டா? ஈமான பலகீனம் இருந்தால் கல்குல பாவத்துடைய பசி உண்டா? பாவம் செஞ்சுதான் ஆகணும் என் நிலைப்பாடு. அதனால பாவம் செய்யாதீங்களுக்கு தடை போட்டு சாத்தியம் இல்லை. அவது போவாதீங்க, பாவம் செய்யாதீங்க என்று பயமுத்தாண்டி தடையை போட்டு அது சாத்தியம் இல்லை, நடக்காது. என்ன நடக்கும்? இந்த பாவத்துடைய இன்பத்தை உள்ளத்தில அவன் உள்வாங்கி கொடுக்கின்ற முதலாவது காரணி இருக்கிறே. என்ன காரணி? ஈமானுடைய பலகீனம், அது நீக்கப்படணும். ஈமானுடைய பலகீனம் நீக்கப்பட்டா இந்த பாவத்துடைய பசி வராது, இபாதத்துடைய பசி தான். சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டது இபாதத்துடைய பசி. என்ன கேட்டாங்க? அல்லிம்னி யா ரசூலல்லாஹ், ஔஸினி யா ரசூலல்லாஹ், ஸித்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லிம்னி அமலன், ஒரு அமல் என்று சொல்லித்தாங்க. இதை அமிழ்த்துகு, இதை நான் செஞ்சேன் என்றால் சுவர்க்கத்தில் நுழைவேன். எனக்கு அமல் என்று சொல்லித்தாருங்க. அதை செஞ்சா மக்களும் என்னை நேசிக்கணும், அல்லாஹ்வும் என்னை நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலே என்ன கொஞ்சம் சொல்லுங்க, என்ன கொஞ்சம் சொல்லுங்க. என்னது? அமலுடைய பசி உண்டாங்க, அமலுடைய பசி உண்டாங்க. பொம்பளை வந்து சொன்னா யாரும் சொல்லுதா, படிக்க வந்து ஆம்பளை இருக்கிறாங்களே, எங்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பெண்கள் பயான் ஏற்பாடு, பெண்களுக்கு அமலுடைய பசி உண்டாகுது. அந்த குருடனும் ஓடி வாரார், யார சொல்லுதா, அல்லிம்னீமா அல்லமக்கல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியதை எனக்கு சொல்லித்தாங்க என்று அவரும் ஓடி வருகிறார். குருடனுக்கும் ஆசை இருந்தா அமலுடைய பசி, இல்முடைய தாகம் உண்டாகுது. எப்ப வரும்? ஈமான் எப்ப உறுதிப்பாடு உண்டாகுமோ, இல்முடைய தாகம், அமலுடைய பசி உண்டாகும். எப்ப ஈமானுடைய உறுதிப்பாடு வராதோ, பலகீனம் வருமோ, பாவத்துடைய பசி உண்டாகும். எங்க போனா பாவம் செய்யலாம், பாவம் செய்யல, நல்ல மக்கள் ரகசிய பாவம் செய்யலாம். பாவத்துடைய தளங்கள் முடிவு செய்யப்படும், பாவத்துக்குரிய கூட்டாளி மாதிரி சேர்க்கப்படுவாங்க, பாவத்துக்குரிய திட்டங்கள் போடப்படும். இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் இன்றைக்கு முழு மனித சமுதாயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு பரிசு தான் ரகசிய பாவத்துக்குரிய வழிகாட்டல். இன்டர்நெட் யுகத்தில் முழு மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னா ஒரு மூலடித்தனம், ரகசியமா பாவம் செய்யலாம் என்பது. இந்த வலையில ஈமானுடைய வலையில நம்ம எல்லாருமே போய் மாற்றித்தான் அது. சரி, ரமதான் அப்ப நிப்பாட்டாமல் அடுத்த மாசம் தொடருவோமா? யார் வரப்பட தொடர்ந்து 30வது நோம்பு பிடிக்கிறதுக்கு அதிகமான விருப்பமே இல்லை. புற கண்டிருப்பாங்க, இவங்க அறிவிக்கலையா சொல்லுவாங்க. 30வது நோம்பே தடுமாட்டத்தான் பிடிக்கிறேன், அடுத்த மாசம் எப்படி நோம்பு வரப்போகுது? சரி, நோம்பு ஒரு மாசம் தான், ஆனால் முழு வருஷமும் ஈமானுடைய பலகீனத்தை நீப்பதற்கு குர்பானி தாவத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு வச்சிருக்கிறார். அதனால குர்பானி தாவத் எங்களுக்கு ரமதான்ல கிடைச்ச அந்த பக்குவத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அந்த அடிப்படையில ரமதானி மூலம், இறைவணக்கத்தின் மூலம் என்னென்ன விடயங்களை எங்களை பக்குவம் ஆக்கி கொண்டோமோ அது பறிவுறுத்துறாமலுக்கு பறிவுறுத்துறாமலுக்கு தாவத்துறை உழைப்புடைய சூழல்ல நாம் தாமீரன் மஸ்ஜிது மூலம் ஒரு மஸ்ஜிதுகளையும் இந்த வீதிகள் அடங்கி திரிந்த வாலிபர்களை வீணாகி விடாமல் அவர்கள் கஸ்து மூலம் சந்திச்சு களிமாவை தாவத் கொடுப்பது மூலமாகவும் பாதுகாத்து பாவத்துடைய சூழல் என்கிற பாதுகாக்கிற நிலைமையை நாம் உண்டாக்கியுள்ளது. சஹாபாக்கள் அந்த நிலைமை எந்த உண்டாக்குனாலோ, படுத்து கொண்டிருக்கிற கால தட்டினாலும் ஒரு வாயிலிருந்து வார வார்த்தை இஸ்திகாமத்திலே வார்த்தை. ஹாரிசா படுத்து கொண்டிருக்க தட்டி எழுப்பின ஹாரிசா, ஹாரிசா எப்படின்னு கேட்டாங்க, எப்படி நிலைமை கேட்டாங்க. அஸ்வத்து மோமின பில்லாஹி ஹக்கா, நான் ஹக்கான மோமினாக இருந்தேன். உங்களுடைய எப்படி செய்தி சோமாகின்ற எப்படி நிலைமை கேட்டா சொல்லுவாங்கன்னு சொன்னா, யாவரும் பிக்ஷா பட்டேல் சொல்லுவாங்க, அல்லது வேற துணியாவே பேசுவோம். சொல்லுவாங்க கேட்கல ஹரிசா எப்படி ஈமான் கேட்கல, எப்படி ஈமான் எப்படி நிலமன்னு கேட்டாங்க. எப்படி நிலமன்னு கேட்டதுக்கு பதில் ஈமானுடைய பதில் வந்தது. உள்ளத்தில் அவங்க இருந்த உணர்வே ஈமான் வருவாங்க. எங்கட சந்தைக்கு எப்படி நிலமன்னு கேட்டா பதில் வியாபாரம் வரும், பதில் காசி வரும், பதில் ஏதாவது இந்த உலகத்துடைய குடும்பத்தின் நிலவரங்கள் வருது. ஈமான் அந்த இடம் பிடிக்கிறவன் நபிசல்லாஹு கேட்டாங்க வந்து அதோட நிப்பாட்டில் இந்த உங்களுடைய நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரம் காட்டுகிறது. அது ஆதாரம் சொன்னாங்க. யாரும் சொல்லுங்களா, எனக்கு நான் இரவையில விழித்திருக்கிறேன்,
பகலில பசித்திருக்கிறேன், நோன்பு இரவு வணக்கம். சுவர்க்கம் என் கண்முன்ன தெரிவது போல இருக்குது, நரகத்துடைய பயன்கள் இந்த உள்ளத்தில் நிழலோடி கொண்டிருக்குது. அரசு ரஹ்மான், ரஹ்மானுடைய அரசுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்குது என்று ஈமானுடைய அடையாளங்களை சொன்னாங்க. நபிசன் அதோட சொன்னாங்க, உங்களுக்கு மாரிபத் கிடைத்து விட்டது, பத்தி பிடித்துக் கொள்ளுங்க சொன்னாங்க. எனவே சொன்ன அடிப்படையில சந்தர்ப்பத்துக்கு நாங்க ஏதோ பள்ளிக்கு வந்து கலங்கி, இந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்க கூடணும் கலங்கி சந்தோஷமா 500 பேர் நிறைய ஆட்கள் என்று சந்தர்ப்பத்துக்கு வந்து போற ஒன்றல்ல. வாடுதலப்ப மௌத்து வரையும் இந்த தொடர்பு, பள்ளியுடைய தொடர்பு, அமலுடைய தொடர்பு, இந்த இந்த பிந்தின 10 மட்டுமே ஈமாண்ட பேச்சு, மூத்து வரை ஈமாண்ட பேச்சு. அதனால வார ஜெமிராத்தில ஈமாண்டம் பேச்சு நடக்கப்படுது, மஹல்லாவில் நடக்குது. ஈமாண்ட பேச்சு கேட்கிற இருக்குது. ஒரு 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 தாவரத்துக்கு தண்ணீர் ஊத்துற மாதிரி, தண்ணி ஊத்துறன்னா செத்து பேசுறோம். அது தண்ணி ஊத்தல சாகாம பார்த்துக் கொள்ளுங்கன்னா, இந்த பார்த்துக் கொண்டிருந்தா சாம இருக்குமா? பார்த்துக் கொண்டிருந்தீங்களே செத்து போகும். அதனால ஈமானை பேச்சுக்கள், அதனால எங்களோட பயிருக்கு ஊத்துற தண்ணீரை போல அதை நாங்க அடிக்கடி கேட்கணும், அதுக்கு சூழல் உண்டாக்கிக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் என்னென்ன உணர்வுகள் இருக்கிறோமோ, தௌபால் அடிப்படையில் என்னென்ன முடிவுகள் இருக்கிறோமோ, சரி, இது மௌத்து வரை எடுத்த முடிவு. இந்த ரமதான் என்ற வாழ்க்கையின் ஒரு திருப்பம், ஒரு முடிவெடுத்து விட்டேன். இந்த ரமதானை, இந்த முசீபத்தை நான் கைவிட்டேன். நாங்களும் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை இருக்கேன். மனசில் நாங்கள் ஒவ்வொரு நீங்க பேசுறத நீங்க மனசால் அல்லாவோட பேசணும். எந்த பாவத்திலே முசீபத்தை வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்தனோ, இந்த ரமதானோட, இந்த நேரத்துக்கத்தோட, இந்த பிந்தின 10ஓட, இந்த இரவு வணக்கத்தோட எடுத்த முடிவுதான் அடுத்த ரமதான் வரையில் மௌத்து வரையில இந்த முசீபத்துடைய பாவம் நினைக்கிட்டேன். அதை விட்டுட்டேன், விடுகிறது தான். ஏன் இல்லை என்று அவனை சந்திக்கிற நாள் இன்றைக்கு கேவலம் உண்டாகும், முசீபத் உண்டாயிரும் என்று ஒவ்வொரு ஆட்களும் அவர் தௌபாவுடைய வாசலை முடிவு செஞ்சு கொண்டனர். இல்லைண்டா இது சுமார் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துடும். ஃபங்க்ஷன் மாதிரி லைலத்துல் கத்ருடைய விழா நடத்தப்பட்டது என்று பேசுகிறோம். மதரசா பட்டமளிப்பு விழா நடத்துற மாதிரி லைலத்துல் கத்ர் விழா. எப்படி இந்த விழா? லைலத்துல் கத்ர் விழா, 2 மாடத்து சாப்பாடு, ஸ்பெஷல் பயான், அவ்வளவு ஆட்கள் என்று லைலத்துல் கத்ருடைய விழா நடத்தி முடிச்சவன் பேசுகிறோம். ஒரு பிரேஷனும் இல்லா பேசுகிறோம். என்ன பிரேஷன்? பிரேஷன் இல்லாமல் இல்ல. ஒவ்வொரு ஆட்களும் மனசுல உறுதி எடுத்தாங்க, என்னுடைய வாழ்க்கையில் முசீபத்தை விட்டுட்டேன், அல்லாவுக்கு பயந்துதான் வாழ்க்கையின் போக்கு மாற்றிட்டேன் என்று நோட்டீஸ் அடிக்க தேவையில்லை. மனசுல உறுதி எடுத்தா அல்லாஹ்க்கு தெரியும், வாழ்க்கை மாறி. அல்லாஹ் அப்படியான உறுதிப்பாட்டுடன் இந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. மூத்து வரையில் அந்த முடிவுகள் எல்லாம் பாதுகாப்புடைய தௌஃபீக்க அனைவரும் தருவானாக.